இந்த உலகத்துல நம்ம மனுஷனா பொறந்த எல்லாருமே என்ன பண்றோம், நம்மளை பத்தி மட்டும் தான் யோசிப்போம், நம்ம குடும்பத்தை பத்தி மட்டும் தான் யோசிப்போம். நம்ம இவ்வளவு சம்பாதிக்கிறோம், இவ்வளவு வேலை செய்யறோம், இவ்வளவு வருது, இவ்வளவு செலவு பண்றோம், நம்ம இதை என்ஜாய் பண்ணோம், நம்ம இதை பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்தவங்க மேல நம்மளுக்கு அக்கறையும் கிடையாது, பாசமும் கிடையாது. நம்ம பொழப்பு பார்க்கறதே சரியா இருக்குது. அப்படிங்கிற காலகட்ட சூழ்நிலையில அறிவியலாளர்களும் புவியியல் ஆராய்ச்சியாளர்களும் வாய் பேச முடியாத உயிரினங்களுக்கோசரம் பாவம் பார்க்குறாங்க. என்னன்னு சொல்லி கேட்டோம்னா 1986 காலகட்டங்கள்ல அண்டார்டிகா பகுதியில இருந்து பிரிஞ்சு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பனித்தீவு, அதாவது பெரிய பனிப்பாறையிலேருந்து உடஞ்சி வந்து ஒரு பனி இது ஓகேங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா லண்டனை விட 2 மடங்கு பெருசு, நியூயார்க்கை விட 3 மடங்கு பெருசு, நம்மளுடைய மெட்ராஸோட 4 மடங்கு பெருசு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000 சதுர கிலோமீட்டர் விட நீட்டம். உயரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 மீட்டர் உயரம் இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பனி கடல் தீவு ஓகேங்களா. பனிப்பாறை தான் வந்து அப்படியே நகர்ந்து அப்படியே வருது தண்ணியிலேயே. அது வந்து பார்த்தீங்கன்னா 1986 நகர ஆரம்பிச்சது. 2010 2011 வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வரும்போது அப்படியே ஒருத்தர் ஜாமாய் அப்படியே நின்றுருக்குது. அப்படியே ஜாமாய் நின்னப்ப என்ன இருக்குது, ஜாமாயி அந்த அடியில் இருக்கக்கூடிய பனி பாறையெல்லாம் நங்கூரமாக இருக்கும், கடல் சேற்றில் சிக்கி அப்படியே நின்றுருக்குது, ஜாமாய் இருக்குது. 2020 காலகட்டங்களில் கொரோனாவில் நம்ம எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டுட்டு இருந்த அதே காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கடலில் அந்த நங்கூரம் மாதிரி இந்த பனிப்பாறை வந்து கரைஞ்சி போய் அப்படியே மூவ் ஆகிருக்குது. இது மூவ் ஆக ஆரம்பிச்ச அப்படியே 2023 முன்னைக்கு இப்படிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிலோமீட்டர் தூரம் நவுந்து வந்துருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே முட்டா நவுந்து வரல, ஒரு டைம் நவுந்து வருது, ஒரு டைம் அப்படியே லாக் ஆகி நிற்குது, ஒரு டைம் மெதுவாக நவுறுது, ஒரு சில காலகட்டங்களில் வேகமாக நவுறுது. இது இந்த ஸ்பீடில் தான் நவுறும், இவ்வளோ டைமில் வரும்னு சொல்லி எக்ஸாக்டாக அறிவியலாளர்களால் சொல்லவே முடியாதுங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2049 இந்த வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு ஜார்ஜியாவில் போய் இது வந்து மோதும் அப்படின்னு சொல்லி கணக்கெடுத்துருக்காங்க ஒரு அப்ராக்சிமெண்ட்டாக ஓகேங்களா. இது என்ன காரணம்னு சொல்லி கேட்டிங்கன்னா இங்கே சரிப்பா அங்கே போய் இது மோதலாம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஏற்கனவே தெற்கு ஜார்ஜியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நீர்நாய்களும் பெண் குயின்களும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான அளவில் காணப்படுகிறது ஓகேங்களா. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளே இறங்கி கடலில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி மீனை பிடிச்சிட்டு வந்து தான் தன்னுடைய குட்டிகளுக்கு கொடுத்து அது வாழ்வாதாரம் அப்படிங்கிறது நடத்திட்டு இருக்குது அந்த தெற்கு ஜார்ஜியாவுடைய பனிப்பகுதியில். இந்த மலை போய் இது வந்து தெற்கு ஜார்ஜியா, இதை வந்து நகர்ந்து போகக்கூடிய A23A அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பனிப்பாறை தீவு. இது போய் இதில் மோதிச்சு அப்படின்னா குறுக்கால நடுப்பற இருக்கக்கூடிய அந்த குட்டி குட்டி உயிரினங்கள்லாம் அழிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால இவங்களாம் ரொம்ப பயப்படுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வந்து ஒரு வருத்தத்துக்கு உண்டான விஷயம். இதை வந்து எப்படி நம்ம சரி பண்ணலாம், இதை நம்ம ஒரு பிளாஸ்ட் பண்ணிடலாமா, பிளாஸ்ட் பண்ணால் ஏதோ பிரச்சனை வருமா, கடலுடைய சூழ்நிலை அப்படிங்கிறது மாறுமா, இதை நம்ம எப்படி சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு அறிவியலாளர்கள்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. நாம் இங்கே நம்ம பொழப்பை பார்க்குறதுக்கே பெருசாக இருக்குன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறேன். அதே கால டைமில் அட் த சேம் டைம் அறிவியலாளர்களும் உயிரினங்கள் மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறாங்க. நாம் என்னங்கன்னா நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். அதாவது 2049 நடக்கக்கூடிய ஒரு அழிவுக்கோசரம் அவங்க இப்பயே வருத்தப்படுறாங்க. அதை எப்படி சரி பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏதோ உதவி பண்ணலாம். ஒரு சாதாரண ஒரு பைரவர் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது, நாயின்னு சொல்லுவாங்க. ஒரு தெருநாயில் ஸ்ட்ரீட் டாக்லாம் நிறைய இருக்குது. அதை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல சோகமாக படுத்துருக்குது அப்படின்னா அதுக்கே ஒரு பிஸ்கெட் வாங்கி போடுங்க, ஒரு வரிக்கு வாங்கி போடுங்க. அதாவது ஒரு மனுஷன் ஓடி ஆடி உழைக்கிறது அந்த சாப்பாட்டுக்கு தான். நம்மளுக்கு வந்து திறமை இருக்குது, நம்மளுக்கு வேலை இருக்குது, நம்ம பேச தெரியும், நம்ம வேலை செய்கிறோம், சம்பளம் கூட சாப்பிட்றோம். ஆனால் அதுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 நேரம் சாப்பிட்டு பெரிய போராட்டம் ஓகேங்களா. நீங்கள் அறிவியலாளர்கள் மாதிரி யோசிக்க வேணாம். உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரிய குட்டி குட்டி நாய்க்கு ஏதோ ஒரு 5 ரூபாய்க்கு பிஸ்கெட் வாங்கி போடுங்க. இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் ஓகேங்களா. நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.